அமெரிக்க ஹார்வர்டு பல்கலைக்கழகம் முதல் திருநெல்வேலி வரை புள்ளி விவரங்களுடன் களமிறங்கும் சமூக ஆர்வலர் அஸ்விதாவை நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம். திருநெல்வேலியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் ஹார்வர்டு பல்கலைக்கழக பட்டதாரியுமான அஸ்விதா வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலியில் போட்டியிடுவாரா என்பது குறித்தும், எளிய குடும்ப பின்னணியில் இருந்து தனது கல்வி மற்றும் சமூக பணி அனுபவத்தின் மூலம் மிகப்பெரிய புள்ளி விவரங்களை, திருநெல்வேலி மாவட்டம் குறித்த புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்ட அஸ்விதா மக்கள் நல அரசியலை முன்னெடுக்க போவதாக கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசியிருந்தார். இதில் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், திருநெல்வேலி மாவட்டம் கடையத்தில் பீடி சுற்றும் தொழிலாளர் குடும்பத்தில் எளிய பின்னணியில் பிறந்த அஸ்விதா முக்கூடல் பகுதியில் வளர்ந்தவர். உள்ளூர் பள்ளியில் தனது கல்வியை தொடங்கி ஆலங்குளம் CSI ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் பட்டம் பெற்றார். பின்னர் டெல்லி அசோகா பல்கலைக்கழகத்தின் மதிப்புமிக்க யங் இந்தியா ஃபெலோஷிப் திட்டத்திற்கு தேர்வானார். தனது கல்வி பயணத்தின் உச்சமாக அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஹார்வர்டு கென்னடி ஸ்கூலில் பொது நிர்வாகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார். கல்வி மட்டுமின்றி சமூக சேவையிலும் தீவிரமாக இறங்கி வரும் இவர் 2014 போதிட்ரி ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை நிறுவி அதன் முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு வாழ்க்கை திறன் மற்றும் வேலைவாய்ப்புகளை வழிகாட்டுதல்களை வழங்கி வருகிறார். அமெரிக்காவில் பயின்றாலும் தான் பிறந்து வளர்ந்து கல்வி கற்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏதாவது சாதிக்க வேண்டும், இங்கு இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற தன்னலம் கருதாத நோக்கிலேயே பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் அஸ்விதா. அரசியல் கருத்துக்களை, பொதுவான அரசியல் நிகழ்வுகளை சிறப்பாக கையாளும் அஸ்விதாவின் எதிர்கால திட்டங்கள் என்ன என்பது குறித்து சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் அவரை நேரில் சந்தித்து விரிவாக கலந்துரையாடுவோம். எளிமையான பின்னணி, புன்னகையான முகம், கடையத்தில் ஒரு பீடி சுற்றும் தொழிலாளர் குடும்பத்தில் பிறந்து அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் வரை போயிருக்கீங்க. மிகச்சிறந்த வாய்ப்புகள் இருந்தும் கூட பிறந்த கல்வி பயின்ற மாவட்டத்திற்கு ஏதாவது செய்யணும்னு திருநெல்வேலியில் களமிறங்கியிருக்கீங்க. என்ன செய்ய போறீங்க அஸ்விதா? என்ன மாதிரியான உங்க என்ன ஓட்டங்கள் இருக்கு? ஸோ நான் கடந்த வருடம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு வரையில் எனக்கு ஒரு புதுவிதமான பாலிடிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே நான் சின்ன வயசுலேருந்து அரசியல் தலைவர்களை பார்த்துருக்கேனா, இல்லை அவங்கக்கிட்ட பேசியிருக்கேனான்னு பார்க்கச்சில் இல்லை என்னை சார்ந்தவங்கள்ட்ட அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்களானும் இல்லை. ஏதோ தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அந்த அரசியல் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம இது பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு என்னென்னா, மக்கள்கிட்ட போய் பண்ணுற அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசித்தேன். செப்டம்பர் 17 பெரியார் பிறந்தநாள் அன்று ஒரு 100 நாள் பயணம் திருநெல்வேலி தொகுதி முழுதும் நான் போனேன். அந்த 100 நாள் பயணத்தில் கிராமப்புறங்களும் நகரப்புறங்களிலும் உள்ள எல்லா பகுதிகளும் சென்று அங்குள்ள மக்கள்கிட்ட அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நான் உட்காந்து இது நான் லிசனிங் டூர், அதாவது நம்ம அவங்கக்கிட்ட இதுதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு திணிக்கிறத விட மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்கக்கிட்ட அவங்க என்ன சொல்யூஷன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தேர்தல் கால அரசியல் கண்ணோட்டம் மக்கள்கிட்ட இருக்கா? உங்க பயணத்துல நீங்க பார்த்தது என்ன? இப்போ எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு கிராமப்புறத்தில் முக்குடலில் வளர்ந்த நான் எனக்கு கிராமங்கள்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே உடஞ்சிடுச்சு. ஏன்னா இன்னும் எவ்வளவோ பின்தங்கிய கிராமங்கள் இன்னும் திருநெல்வேலி தொகுதியில் இருக்குது. மானூர் பகுதியில் பல்வேறு கிராமங்களில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பஸ் வசதிகள் இல்லை, தண்ணீர் வசதிகள் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் பாலடைஞ்ச நிலைமையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மக்கள் வாழ்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய மூத்த குடிமக்கள் தனியாக வாழ்கிறாங்க பல கிராமங்கள். அவங்களுக்கு யார் அந்த ஃபெசிலிட்டிஸோ ப்ரொவிஷன்ஸோ கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது என்னோட முக்கியமான ஒரு பயணமாக இருந்தது. கிராமப்புறங்களில் ஒரு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நகரப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குப்பை பிரச்சனை எங்கே போனாலும் ஒவ்வொரு தெருக்குமே குப்பை இருந்துச்சு. தாமிரபரணியில் மாசு கலக்கிறது, போதைப் பொருளில் நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நகர்ப்புற பிரச்சனைகள் வேற மாதிரி இருந்துச்சு, கிராமப்புற பிரச்சனைகள் வேற மாதிரி இருந்துச்சு. இதற்கெல்லாம் 75 வருடம் ஆச்சு நம்ம சுதந்திரம் அடைஞ்சு. ஓகே, அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு நம்ம சொந்த ஊரோட நிலைமைகளை இவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் தீர்வா நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள் இதுக்குரிய தீர்வு குறித்து உங்கள்கிட்ட எதுவும் கருத்து தெரிவிச்சாங்க? ஸோ நான் என்னன்னா, நம்ம பொதுவாக என்னன்னா தீர்வு இந்த சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கவே நான் ஒரு பப்ளிக் பாலிசி படிச்சிருக்கிறதுனாலையும் எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அப்படின்னா ஒரு தீர்வு எல்லா கிராமங்களுக்கும் சரிப்பட்டு வராது. அந்தந்த கிராமங்களுக்கு ஏற்ற தீர்வுகள் இருக்கணும், நகரப்பகுதிகளுக்கு ஏற்ற தீர்வுகள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல பெண்கள் எங்களுக்கு டாஸ்மாக் இருக்குது,
பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே உள்ள பிரச்சனை என்ன, டாஸ்மாக் அதை இது பண்ணும். ஆனால் இன்னொரு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெருவில் வந்து எங்களால் போக முடியல அப்படின்னா அங்கே சிசிடிவி இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன், எல்லாருக்கும் அதே சொல்யூஷன் அப்படின்னு பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த 100 நாள் பயணம் ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ஏன்னா ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அங்கே உள்ள பிரச்சனைகள் இருக்கும். சில பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பஸ் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்காது, காலையில் சாயந்தரம். அப்போ வந்து அந்த பகுதிக்கு தகுந்தாப்புல தான் அந்த வந்து சொல்யூஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ என்னோட பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வும் இல்லை. ஆனால் சில பிரச்சனைகளான தாமிரபரணியில் வந்து நிறைய இடங்களில் வந்து மாசு கலக்குது. அதை குடிச்சிட்டு மக்கள் வந்து நோயெல்லாம் வருது நிறைய. இப்போ இங்கே பகுதிகளில் வந்து இந்த மஞ்சள் காமலையெல்லாம் கூட வந்திருக்கு மக்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளுக்கு மேபி நம்ம வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும், அதை என்ன சொல்கிறது, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட்டு, அந்த தாமிரபரணிக்காக வேலை செய்கிற நபர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு ஓகே இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொண்டு வரலாம், அந்த சொல்யூஷன் சும்மா பேண்டேட் சொல்யூஷனாக இல்லாமல் சஸ்டெயினபிள் சொல்யூஷன், லாங் டேர்முக்கு அது வந்து தீர்வாகுமா அப்படிங்கிறதையும் சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். பலதரப்பட்ட மக்களை உங்க நடைப்பயணத்துல சந்திச்சீங்க. குறிப்பா பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி மற்றும் சமத்துவம், அதற்கு அடுத்தபடியா நம்ம திருநெல்வேலியுடைய விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மேம்பாடு பத்தி உங்களுடைய பார்வை என்னதான்? ஸோ எனக்கு வந்து என்னன்னா பெண்கள் பாதுகாப்புங்கிறது நான் வந்து என்னோட பிரச்சனையாக தான் நினச்சேன். நான் அதை கிராமங்களில் நிறைய எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. ஆனால் நிறைய கிராமங்களில் வந்து பெண்கள் சொன்னாங்க. அப்போ நான் கேட்பேன் அவங்க கிட்ட, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துச்சா அப்படின்னு நான் கேட்கச்சில, எங்களுக்கு மட்டும் பிரச்சனை இருந்தால் தான் இது பிரச்சனையா, எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாலும் அது எங்களையும் பாதிக்கும் அப்படின்னு பெண்கள் சொன்னாங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஓகே, சாதாரண மக்கள் கூட இப்படி தான் சிந்திக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து சாதி பிரச்சனைகள் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. நான் சந்தித்த நிறைய நபர் ஒருத்தங்களாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, நீங்கள் குட்டிக்கரணை அடித்தாலும் சாதியை மட்டும் நம்ம இடத்துல வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, மதவக்குறிச்சியில் சிட்டிசன் படம் பார்த்துருக்கீங்களா, அங்கே வந்து அதில் இருக்கிற அத்திப்பட்டி கிராமம் வந்து எங்களோட கிராமங்கள் வந்து மறக்கப்பட்டது. ஸோ மக்கள் வந்து இன்னும் வந்து தெளிவாக இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, மக்கள் வந்து அவங்களை நம்ம ஒரு நார்மலைஸ்ட் சிச்சுவேஷனை ஆக்கிட்டோம். என்னன்னா ஓகே இதுதான் என்னோட விதி, இதுக்கு வந்து இதை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு. அந்த இதை மாற்றணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. மக்கள் கேள்வி கேட்டால் என்ன ஆகும் இங்கே அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் சந்தித்த பயணங்களில் பார்த்த விஷயங்கள். மிக முக்கியமா உங்களுடைய தன்னலமற்ற சேவையை பாராட்டி தமிழக அரசு உங்களுக்கு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதும் ஏற்கனவே வழங்கி இருக்குது. இனி ஒரு விதி செய்வோம்னு அஸ்விதாவுடைய அரசியல் நோக்கமும் இருக்குது. இளைஞர்கள், படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும், குறிப்பா பெண்கள் கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற என்ன வெளிப்பாடு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அரசியல் கட்சி எதுலையும் நீங்க இருக்கீங்களா? நான் வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை படித்து வரப்போ வந்து அரசியலில் வந்து முழு நேரம் ஈடுபடணும் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் தமிழகத்தில் உள்ள அத்தனை கட்சிகளையும் வந்து நான் பார்த்தேன். எனக்கு என்னோட கருத்துக்களுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இளைஞர், ஒரு பெண், இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டிஸில் நான் வந்து ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுறதுனால நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து நான் சூஸ் பண்ணி பயணிச்சிட்ருக்கேன். ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக இருக்கேன். என்ன புதிய அரசியல் பாதையை நீங்கள் முன்னெடுக்க போகிறீங்க ஸ்வேதா? அரசியல் அப்படின்னாலே வந்து ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான். அவங்க பணக்காரங்களாக இருக்கணும், இல்லை இந்த சமுதாயத்தினராக இருக்கணும், இல்லை இந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கணும், இல்லை இந்த நகரப்பகுதிகளிலேருந்து வந்திருக்கணும், இப்படின்னு ஒரு வரையறை வந்து இங்கே ஏற்கனவே பல ஆண்டு காலமாக இருக்குது. அந்த வரையறை தான் நானும் புரிஞ்சுக்கிட்டு சின்ன வயசுலேருந்து அரசியலே பேசாத ஒரு குடும்பத்திலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கூல் காலேஜ்லேருந்து தான் நான் வளர்ந்தேன். அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து நம்ம எப்படி மாற்றுறது, பாலிட்டிக்ஸை வந்து எல்லாரும் என்ன சொல்கிறது ஈடுபடுற ஒரு பாலிடிக்ஸை எப்படி மாற்றுறது, யங் பீப்புள் பாலிடிக்ஸில் எங்கேஜ் பண்ணால் எப்படி இருக்கும், விமன் வந்து பாலிடிக்ஸில் எங்கேஜ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னா அதுக்கு என்னோட பங்கு என்னணும். இன்றைக்கும் வந்து தமிழக சட்டசபையில் வந்து 234 12 பெண்கள் தான் இருக்காங்க. இன்றைக்கி 50% வாக்காளர்கள் இருக்கல, கண்டிப்பாக 50% இருக்கணும். ஸோ அப்படி இல்லாத ஒரு பட்சத்தில் நம்ம அந்த பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு இங்கே நிறைய பெண்களும் நிறைய இளைஞர்களும் அரசியலில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவங்கள அரசியல் மயமாக்கிறதுக்கு என்னோட முயற்சிகள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 100 நாட்கள் உங்களுடைய பயண திட்டத்தில் பல தரப்பான மக்களையும் சந்திச்சிருப்பீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களோட என்ன வெளிப்பாடு, ஏமாற்றமா இருக்குதா, முன்னேற்றமா இருக்குதா, நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை? ஸோ பொதுவாகவே வந்து என்னென்னா, நான் வந்து நான் எப்படி எங்கள் அப்பா அம்மா இல்லை என்னையை பார்த்தனோ அதை மாதிரி தான் மக்களோட ஒரு எண்ணங்களும் இருக்குது. யார் வந்தாலும் எங்களுக்கு மாற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. என்னால் முடிஞ்சளவு தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நான் வந்து எடுத்து சொல்லுவேன்.
பட் அதே நேரத்தில் மக்கள் வந்து என்னென்னா இன்னும் வந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து பணம் கொடுக்குற ஓட்டு இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் என்கிட்ட நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. என்ன நடந்தாலும் எங்களுக்கு விடிவு காலம் வராது இந்த மாதிரி சொல்லச்சில் இந்த பார்வை தான் இருக்குது. அதை நம்ம மாற்றணும். மக்களும் வந்து ஓகே எனக்கிட்ட ஒரு பவர் இருக்குது, எனக்குள்ள இது ஒன்று மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர்கள் தான் இங்கே பிரதிநிதிகள் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட இருந்தாலும் எல்லார்கிட்டையும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி மக்கள் வந்து அதை யோசித்து தன்னோட பவர் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த சட்டமன்ற தேர்தலில். ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சாதாரண எளிமையான பீடி சுற்றும் குடும்பத்தில் பிறந்த அஸ்விதா அமெரிக்க ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்து வந்தாலும் சொந்த மாவட்டத்திற்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கிறார். அவரது எண்ண வெளிப்பாடுகள் குறித்தும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் குறித்தும் விரிவாக பார்த்தோம். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியிலிருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.